வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு 25 வயசில் தினமும் 100 ரூபா முதலீடு பண்ணால் 60 வயசில் தினமும் 4000 ரூபா வருமானம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பண முதலீட்டு திட்டத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பெரும்பாலான கம்பெனிகளில் நம்ம வேலைக்கு போனாலும் இதுக்கு முன்னாடி காலங்காலமாக இருந்து வந்துக்கிட்டு இருந்த இந்த பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தை நிறைய கம்பெனிகள் நிறைய நிறுவனங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலும் விஸ்வரூபம் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு பணி ஓய்வு காலத்தில் செலவுகள் ஆகும் அப்படிங்கிற பிரச்சனை தான். அண்மை காலத்தில் பணியில் சேரும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் இல்லை, தனியார் நிறுவன ஊழியர்களுக்கும் பென்ஷன் இல்லை அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. அவர்கள் வயதான காலத்தில் வந்துட்டு வாழ்க்கை குறித்து நிறைய பேர் டென்ஷனாகவும் இருக்காங்க. பணியில் இருப்பவர்கள், சுயத்தில் செய்பவர்கள் எல்லாருமே வந்துட்டு பணி ஓய்வு காலத்தில், அதாவது 60 வயது கடந்தவங்க வந்துட்டு தங்களுக்கு தானே பென்ஷன் போன்ற தொகை தொடர்ந்து வருவது போல் ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு வேலையில் இருக்கிறவங்க இபிஎஃப் அப்படிங்கிற பணியாளர் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறதும், வேலையில் இல்லாதவர்கள் பிபிஎஃப் என்கிற பொதுமக்களுக்கான ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகியவற்றில் முதலீடு செய்து வரலாம். இபிஎஃப் முதலீட்டுக்கு தற்போதைய நிலையில் ஆண்டுக்கு 8.15% வட்டி வழங்குறாங்களாம். இந்த பிபிஎஃப் திட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு 15 ஆண்டு கால திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு தற்போதைய நிலையில் வந்துட்டு வட்டி வந்துட்டு ஆண்டுக்கு 7.1% வட்டி கொடுக்குறாங்க. இந்த இபிஎஃப் மற்றும் பிபிஎஃப் வருமானம் என்பது பணவீக்க விகிதம் 7% இருக்கும் நிலையில் அந்த அளவுக்கு அல்லது அதனை விட சுமார் 1% வட்டி அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதலீட்டின் மூலம் பணவீக்க விகிதத்தை விட அதிக வருமானம் தரும் திட்டங்களில் முதலீடு செய்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற அதிக வருமானம் தரும் திட்டங்களில் முதன்மையானது பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களான நிறுவன பங்குகள் மற்றும் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறுவன பங்குகளில் நேரடியாக முதலீடு செய்வது அதிக ரிஸ்கானது. மேலும் பங்குச்சந்தை பற்றி நல்ல அறிவு மற்றும் போதிய நேரம் இருந்தால்தான் அதில் லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் நேரடி பங்கு முதலீடு மாத சம்பளக்காரர்கள் மற்றும் சிறு முதலீட்டாளர்கள் ஏற்காத ஒன்று. பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீட்டாளர்களிடமிருந்து திரட்டப்படும் பணம் சுமார் 50 நிறுவன பங்குகளில் பிரித்து முதலீடு செய்யப்படுவதாக சொல்கிறாங்க. அதுவும் பல்வேறு துறை நிறுவன பங்குகளில் கலந்து முதலீடு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்துட்டு ரிஸ்க் என்பது நீண்ட காலத்தில் கணிசமாக குறைகிறது. டைவர்சிஃபைட் ஈக்விட்டி ஃபண்ட்கள் மூலம் வந்துட்டு நீண்ட காலத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 12% மேலே வருமானம் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு வந்துட்டு சுமார் 20லேருந்து 22 வயதில் படிப்பு முடித்துட்டு 23-24 வயதில் எல்லாரும் வேலைக்கு சேர்ந்து விடுறாங்க. ஆரம்ப சம்பளம் சுமார் 25,000லேருந்து 30,000 வாங்குறாங்க. இவர்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே சுமார் 25 வயதிலேயே பணி ஓய்வு காலத்துக்கு முதலீடு செய்ய ஆரம்பித்து விட்டால் பணி ஓய்வு காலத்தில் செலவுக்கு தேவையான பணம் பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இளம் வயதில் முதலீட்டு ஆரம்பிக்கும் போது சிறிய தொகை முதலீடு செய்து வந்தாலே போதும், பெரிய தொகுப்பு நிதி சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 வயசில் ஒருத்தர் தினமும் 100 ரூபா வீதம், அதாவது மாதம் 3000 ரூபா அப்படின்னு அவரோட 60 வயது வரைக்கும் முதலீடு பண்ணிட்டு வருவதாக வச்சுக்குவோம். அவருக்கு வந்துட்டு மொத்தம் 35 ஆண்டுகளில் மொத்தம் 12.60 லட்சம் முதலீடு செய்திருப்பார். அந்த பணத்தை வந்துட்டு அவர் நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டம் ஒன்றில் முதலீடு செய்து வச்சிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சராசரியாக அவருக்கு வந்துட்டு 12% வட்டி கிடைக்கும். அப்போது அவருடைய மொத்த நிதி பார்த்தீங்க அப்படின்னா 1,94,85,810, கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட அவர் பணம் சேர்த்திருப்பார். இந்த பணத்தை ஆண்டுக்கு 8% வட்டி வருமானத்தில் முதலீடு செஞ்சிருக்காரு அப்படின்னா ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 15 லட்சம் வருமானம் கிடைக்கும். அதாவது மாதம் 1 லட்சம் ரூபா கிடைக்கும். தினசரி 4,330 ரூபா கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு தோராய கணக்கு தான். 4,000 ரூபாய் கிடைச்சாலே போதும், அன்றாட செலவை நம்ம சூப்பராக சமாளிக்கலாம். இதுவே தினமும் 100 ரூபாய்க்கு பதிலாக 150 அல்லது 200 அல்லது 250 அல்லது 300 அப்படின்னு நம்ம அதிகமான தொகையை முதலீடு பண்ணோம்னா அதுக்கு தகுந்த கோடிக்கணக்கான வருமானம் நமக்கு வருங்காலத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களுடைய ஓய்வு காலத்தில் நீங்களே உங்களுக்கான பென்ஷன் தொகையை வரவழைக்கிறதுக்கான ஒரு அருமையான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் இப்போவே உங்கள் பணத்தை முதலீடு பண்ணி அதை பெருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். இது போன்ற பணம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நாங்கள் எந்த மாதிரி வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.